வணக்கம். இளமையில் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு என்பதை பற்றி சில கருத்துக்கள். திருமணத்திற்குரிய காரக கிரகங்கள் என்று பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது செவ்வாய், ஆண் பெண் இருவருக்குமே திருமண காரகர் என்று சொல்லக்கூடியவர், மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை குறிக்கும். ஆண் ஜாதகரை குறிக்கக்கூடிய குருவுக்கும், பெண் ஜாதகி என்றால் சுக்கிரன். இவர்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன நிலையில் உள்ளார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். திருமண காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து ஒருவருடைய ஜாதகத்திலே, ஒரு ராசி கட்டத்திலே, ஒரு பாவகத்திலே இணைந்திருந்தாலும், அல்லது சுக்கிரனும் செவ்வாயும் திரிகோணமாக 5, 9, 1, 5, 9 இந்த நிலைகளில் இருந்தாலும், அப்படி திரிகோணமாக இருந்து இந்த கிரகங்களை குரு பகவான் பார்வை இருந்தால் கண்டிப்பாக இளமையிலே திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அடுத்த விதி, திருமணம் என்று சொல்லும் பொழுது மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானைத்தான் நாம் முதன்மையாக எடுத்து பார்க்கிறோம். அந்த செவ்வாய் பகவானுக்கு 2 புறமும், அதாவது ஜாதகத்திலே 2ஆம் இடம், 12ஆம் இடம், அந்த இடங்களிலே நட்பு கிரகங்கள் இருக்க வேண்டும். செவ்வாய்க்கு நட்பு கிரகங்கள் இருந்து, செவ்வாய் என்ற வீட்டிலிருந்து தொடர்ந்து நட்பு கிரகங்கள் இருந்தாலும் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ கண்டிப்பாக இளமையிலே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். ஆணின் ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம். ஆணின் ஜாதகத்தில் ஜாதகரை குறிக்கக்கூடிய குருவுடன் மனைவி காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். அல்லது செவ்வாய்க்கு அடுத்தபடியாக சுக்கிரன் அல்லது சுக்கிரன் செவ்வாய் இருவரும் திரிகோணமாக இருந்தாலும் அவர்களுக்கு இளமையிலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். எவ்வகையிலேனும் செவ்வாய் பகவானுக்கு சுக்கிரனுடைய தொடர்பு 5, 7, 9, 2, 12 அல்லது 11ஆம் இடம், இந்த இடங்களிலே சுக்கிரனுடைய தொடர்பு இருக்க வேண்டும். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்திலே மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கிரனுக்கு இருபுறமும் நட்பு கிரகங்கள் இருந்து அந்த சுக்கிரனுக்கு குருவின் பார்வை அல்லது தொடர்பு இருந்தாலும் இளமை திருமணம் நடைவதற்கு வாய்ப்புண்டு. இதெல்லாம் ஒரு பொதுவான விதிகளே. இன்னும் நாம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆனால் இந்த அமைப்புள்ள ஜாதகங்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல சுக்கிரன் செவ்வாய் இருவரும் ராகு கேது நட்சத்திரங்களில் இல்லாமல் இருந்தாலும் திருமணம் உடனே நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு. திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அதே போல ஆணுடைய ஜனன ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ஜாதகரை குறிக்கக்கூடிய குருவுக்கு 7ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும், பலம் பெற்று இருக்க வேண்டும். பகை கிரகங்களினுடைய தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு இளமையிலேயே திருமணம் நடைவதற்கு வாய்ப்புண்டு. இப்பொழுது சுக்கிரன் செவ்வாய் இவர்கள் வக்ரம் பெற்றிருந்தாலும் இந்த வக்ர பெற்ற கிரகங்களுக்கு 4, 8, 12
சுக்கிரனாக இருந்தால் செவ்வாயும், செவ்வாயாக இருந்தால் சுக்கிரனும் தொடர்பு இருந்தாலும் திருமண வாய்ப்பு கூடி வரும். ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஜாதையை குறிக்கக்கூடிய சுக்கிரனுக்கு கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்தோ அல்லது திரிகோணமாகவோ இருந்தாலும் நட்பு கிரகங்களுடைய தொடர்போடு பகை கிரகங்களுடைய தொடர்பின்றி இருந்தாலும் சிறப்பானதே. பெண் ஜாதகத்தில் ஜாதகையை குறிக்கக்கூடிய சுக்கிரனுக்கு இருபுறமும் நட்பு கிரகங்கள் இருக்க வேண்டும். செவ்வாயின் தொடர்பு என்றால் 1, 5, 9, 2, 12 இந்த இடங்களிலே இருந்தாலும் இளமையிலே திருமணம் நடைவதற்கு வாய்ப்புண்டு. இதிலே முக்கியமாக இளமை திருமணத்திலே ராகு கேதுகளுடைய தொடர்பு எவ்வகையிலும் குறுக்கிடக்கூடாது. இருந்தால் அந்த திருமணத்தை தடை செய்துவிடும். ஒரு ஆண் ஜாதகத்தில் திருமண வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது கோச்சார கிரகங்களினுடைய அமைப்பும் கை கொடுக்கும். கோச்சார குரு இதிலே ஆண் பெண் இருவருக்குமே திருமண வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இருப்பார். உதாரணத்திற்கு ஒரு ஆண் ஜாதகத்தில் கோச்சார குருவுக்கு ஏக காலத்தில் திருமணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் செவ்வாய் சனி பகவான் இவர்கள் 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 இந்த இடங்களிலே தொடர்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக திருமண வாய்ப்பு வரும். இதிலே கோச்சாரத்தின் பங்கு அதிகம். நாம் தசாபுத்தி பலன்கள், லக்கணம், லக்கணாதிபதி, 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி இவர்களை வைத்தும் நாம் எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். இருந்தாலும் நான் மேற்கண்டு சொன்ன ஆண் ஜாதகத்தில் ஆணை குறிக்கக்கூடிய குரு, மனைவி குறிக்கக்கூடிய சுக்கிரன், திருமணத்தை சுற்றக்கூடிய செவ்வாய் இவர்களுடைய அமைப்பு மிக மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று. நதிகள் பலவாயினும் அவை சென்று சேரும் இடம் கடல். அதுபோல ஜோதிடத்திலே பல வகையிலே அந்த திருமண பொருத்தத்தை, இளமையில் திருமணத்தை பார்ப்பதற்கு பல விதிகள் உண்டு. ஆனால் மேற்கூறிய விதிகள் மிக எளிமையாக பார்த்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ இளமையில் திருமணம் வரக்கூடிய வாய்ப்பை அறிய முடியும். இன்றைய காலகட்டத்தில் படிப்பு, வேலை வாய்ப்பு, பொருளாதார நிலை இவைகளினால் திருமண வாய்ப்புக்கு உரிய காலத்தில் வந்தாலும் திருமணம் தள்ளி போகிறது. அதனால் பல இடையூறுகளை பெற்றோர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண வயது வந்தவுடன் அவர்கள் கண்டிப்பாக அந்த திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்பதை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் வரனை அமைத்துக் கொண்டால் அந்த தம்பதியர் நன்றாக வாழ்க்கையிலே வாழ்ந்து அனைத்து நலன்களையும் பெற்று குடும்பத்தை சிறப்பான முறையிலே அமைத்து வாழ முடியும் என்று இந்த ஜோதிட கருத்துக்களின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் திருமணம் சம்பந்தமாக நிறைய விதிகளும் கிரக அமைப்புகளையும் கலந்து நாம் பார்க்க முடியும். இந்த வகையிலே திருமணத்தை அமைத்து எல்லோரும் இளமை திருமணம் என்ற அமைப்பை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.